Hey guys, welcome back to a புது வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா வித்தியாசமான ப்ராடக்ட்னா நோக்கியாலேருந்து ஒரு 4-port வால் அடாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன 4-port வால் அடாப்டர்னால் நார்மல் நம்ம சார்ஜரில் பார்த்தோன்னா ஒரு போர்ட் அவுட் இருக்கும், இல்லைனா 2 போர்ட் அவுட் பார்த்துருப்போம். பட் இதில் பார்த்தோன்னா 4 அவுட் எடுக்கலாம். ஸோ நோக்கியா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைமல்டேனியஸாக வந்து நம்ம 4 டிவைசஸ் வந்து சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கேட்ஜெட்ஸ் அண்டர் 1000 rupeesனு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த சார்ஜர் பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த சார்ஜர் பார்த்தோன்னா அமேசானில் வந்து 799க்கு இந்த ஆஃபர் டைமில் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 750 கிடச்சிது. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 2 days வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது சார்ஜரு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அன்பாக்சிங் பாருங்கள், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து நோக்கியா சார்ஜரோட ரீட்டெயில் டப்பா. அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா 4-port வால் அடாப்டர்னு போட்டிருக்காங்க, வால் சார்ஜர்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா அந்த டப்பாவோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு அந்த மாடல் நம்பர் AC301 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்தோன்னா யாரோ கொதறி வச்சுருக்காங்க, யாருன்னு தெரில. சீரியஸாக வரும்போதே வந்து இப்படி தான் வந்திருக்கு. மோசமான நிலையில் பேக்கேஜிங் செய்யப்பட்டுள்ளது. பேக்கேஜிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பட் யாரோ நடுவில் ஒரு ஆள் கொதறி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 4-port வால் சார்ஜர், சார்ஜ் 4 டிவைசஸ் சைமல்டேனியஸ்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஃபோன் வந்து 4 டிவைஸ் நம்ம ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணலாம். கம்பேட்டபிள் வித் எனி USB கேபிள். ஸோ எந்த கேபிளில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். லைட் வெயிட் அண்ட் காம்பேக்ட்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இன்புட் வோல்டேஜ்னு பார்த்தோன்னா AC 100 to 240 volt வரைக்கும் ஒர்க் ஆகும். பட் மேக்ஸிமம் அவுட்புட்னு பார்த்தோன்னா 5 volt 4.2 amp. அண்ட் பவர் பார்த்தோன்னா 20 watt டோட்டல் அவுட்புட் காட்டுது. பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோன்னா 4-port வால் சார்ஜர் அண்ட் இன்ப்ளக் அடாப்டர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. MRP பார்த்தோன்னா 1799 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து 750க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் டப்பா ஓப்பன் பண்ணலாம். ஸோ டப்பாக்குள்ளே யூசர் மேனுவல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் ப்ளக்கு. வெளியே வந்துரு சீசே. அடுத்து வந்து சார்ஜர் இருக்குது, இது எப்படியோ வெளில எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். பட் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி லைட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது. பட் செம்ம ப்ரீமியமாக இருக்குது, வேறு லெவல் ஃபீலு. சார்ஜர் பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மாடல் நம்பர் வந்து AC301. ஸோ சிங்கிள் அவுட்புட் பார்த்தோன்னா 5 volt 2.1 amp கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வாட்க்கான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் டோட்டல் அவுட்புட் பார்த்தோன்னா 4.2 amp வந்து டோட்டல் மேக்ஸிமம் அவுட்புட் சொல்கிறாங்க. 4 போர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா 5 வாட்டில் தான் சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உள்ளே இப்படி வச்சு லாக் பண்ணிட்டேன்னா போதும். செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்தியன் போர்ட்டுக்காக இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. பட் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரினில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கனெக்டரும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ப்ளூ லைட் எரியுது. இது ஃபஸ்ட் LED எரியுது பாருங்கள். அண்ட் இங்கே சார்ஜிங் பார்த்தோன்னா சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பட் சிங்கிளாக கனெக்ட் பண்ணும்போது 10 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். இப்போ நான் வந்து செகண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம். செகண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணோடனே செகண்ட் LED எரியுது பாருங்கள். ஸோ 2 எரியுது. ஸோ இந்த ஃபோன் சார்ஜிங் பார்த்தோன்னா சார்ஜிங் ஆகிட்டுருக்கு 67%. ஸோ நார்மலாக சார்ஜ் தான் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜர் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டும். ஸோ இது வந்து இப்போது 5 வாட்டில் தான் சார்ஜ் ஆகிட்டுருக்கு 2 ஸ்மார்ட் ஃபோனுமே. அடுத்து வந்து நம்ம இப்போது இந்த டிக் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா மல்டிபிள் டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டிக் வாட்ச் வந்து இப்போது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சூப்பர். ஸோ 3 டிவைஸ் வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இண்டிகேட்டர் வந்து 3 இண்டிகேட்டர் காட்டுது பாருங்கள். 4வது டிவைஸ் இன்னொன்று ஒரு கேபிள் மட்டும் சும்மா இருக்குது. இதை வந்து M30Sக்கு சொருகி விடுவோம். ஸோ M30S வந்து இப்போ சார்ஜிங்னு காட்டுது. ஸோ மொத்தமாக வந்து ஆனால் கச்சான்னு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கேபிள் ஆர்கனைசர் மாதிரி எதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இப்போ நம்ம பார்த்தோன்னா 4 சார்ஜருமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4 LED இண்டிகேஷனுமே காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட்டு, ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு கம்மி வாட்டேஜில் தான் சார்ஜ் ஆகும். ஸோ 4 டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 5 வாட்டில் சார்ஜ் ஆகும். ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா 10 வாட்டில் சார்ஜ் ஆகும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. சார்ஜர் பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. இங்கே தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ பில்டு குவாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு செம சாலிடான ஃபீல் இருக்குது. பட் கீழெல்லாம் போடாமல் கொஞ்சம் ஜாகிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டிவைசஸ் வந்து சைமல்டேனியஸாக நம்ம கனெக்ட் பண்ண முடியும். 4 போர்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு போர்ட்லையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு எல்இடி லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கும். எல்இடி இண்டிகேஷன் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ சிங்கிள் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது 10 வாட்க்கான மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். இப்போ 2, 3 இல்லை மொத்தமாக அந்த 4 டிவைஸுமே வந்து இதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 வாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் போர்ட்லேருந்து 5 வாட்க்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் 4 ஃபோன் சார்ஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 5 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். சிங்கிள் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் 10 வாட்டில் சார்ஜ் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற சார்ஜர்னு பார்த்தோன்னா மோட்டோவோட சார்ஜர் தான். அது வந்து சைமல்டேனியஸாக மோட்டோவோட சார்ஜரில் டூவல் போர்ட் இருக்குது. அது 5 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வாட்ச் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்குலாம் அதை தான் வந்து நம்பிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஸோ இதில் 4 போர்ட்னு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோன்னா பவர் பேங்கை பண்டில் பண்ணி தான் தராங்க. 5000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் இதில் சார்ஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டி நைட்லாம் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொறுமையாக சார்ஜ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ஃபோன் வந்து கொஞ்சம் நார்மலாக சார்ஜ் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் மல்டிபிள் அவுட்புட் இருக்கிறதுனால நிறைய ஃபோன் வந்து ஒரே வாட்டி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சில பேருக்குலாமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 5 வாட் அண்ட் 10 வாட் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இந்த சார்ஜர் வந்து என்னோடய டே டு டே லைஃப்க்கு பார்த்தோன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் தேவைப்படலை அப்படின்னா தயவுசெய்து இதை வாங்காதீங்க. ஸோ டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை அடுக்கி வைக்காதீங்க. அமேசானில் இந்த ஆஃபர் டைமில் 799 செல் பண்ணுறாங்க. அது வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் நம்ம அப்ளை பண்ணால் 750 கிடச்சிது எனக்கு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் சார்ஜர் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. அது LG G8X M30Sலாம் இதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணோன்னா விடிய சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸ்லோ நார்மல் ஒரு 5 வாட் இல்லை 10 வாட்டில் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.